நானும் ரொம்ப பயந்துட்டேங்க. இந்த கல்யாணத்துல உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் தான். என் ஆசை என்ன தெரியுமா இல்லை? என் அத்தை இசைன்னு என்ன வாய் நிறைய கூப்பிடணும். அத நான் பார்க்கணும். பாவம் இசை, அவங்க அத்தை மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க. இசை கிட்ட சுபத்ரா ஆண்டி பேசினாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இன்னைக்கே அவங்க அத்தைய இசை பேரை சொல்லி கூப்பிட வைக்கணும். என்ன பண்ணலாம்? யோசி அயலி. நம்ம வாங்கிட்டு வந்திருக்க இந்த கிஃப்ட பார்த்து மாப்பிள்ள சும்மா அசந்து போயிடணும். ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஆண்டி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் யோசிக்கிறதுதான். எதை பத்தி? இதுக்கப்புறமா எதை பத்திமா யோசிக்க போறோம்? எல்லாம் பிள்ளைங்களை பத்தி தான். ஓ அப்படியா ஆண்டி? இசை, அத்தை, இசைன்னு நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமாமா, உன்னதான் கூப்பிட்டேன். அத்தை, நான் என்ன பண்ணணும்? அது மாப்பிள்ளையோட தாய் மாம ஒரு கிஃப்ட் வச்சிருந்தாரு. அத தெரியாம நான் தட்டி விட்டுட்டேன். அது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அவரு என்ன சொன்னாலும் அதே கிஃப்ட் தான் வேணும்னு சண்டை போடுறாரு. உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? நீங்க கேட்டு நான் எப்படி அத்தை செய்யாம இருப்பேன்? உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்வேன் அத்தை. நான் தான் சார். கையில் என்ன பார்சல்? இது கிஃப்ட் சார். சார், கல்யாண வீட்டுக்கு என்ன பார்சல் சார் எடுத்துட்டு வந்துட போறோம்? இது ஜஸ்ட் மேரேஜுக்கு பிரசன்ட் பண்ண வாங்கின ஒரு கிஃப்ட் தான் சார். சார், நீங்க யாரு? உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலையே. சார், இவன் என்னோட பையன் தான். உங்க கையில இருக்கிறத பிரிச்சு காட்ட முடியுமா? எதுக்கு சார், சார்? என்ன சார் இதெல்லாம்? கல்யாண வீட்ல வந்து gift பார்சல பிரிச்சு பார்க்கணும்ல சொல்றீங்க? சார், வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க. நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு தான் வந்திருக்கோம். ஓகே சார், பட் இங்க இத்தனை பேர் இருக்கும்போது பர்டிகுலரா எங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் செக் பண்றீங்க? சார், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணத்தை சொல்லாம உங்களுக்கு நாங்க கோஆபரேட் பண்ண முடியாது சார். சொல்றேன் இருங்க. சுபத்ரா மேடம் சிலையை கடத்துறத சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். மேடம், அந்த பார்சல் கொடுங்க. வேணாமா, நீங்க கொடுக்காதீங்கம்மா. என்ன சார் நீங்க என்ன பண்றீங்க? எங்க அம்மா யார் தெரியுமா? இவங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சார். சுபத்ரா மியூசிக் கம்பெனி, சுபத்ரா ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், சுபத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் சார் அவங்க. இருக்கட்டும் சார், சில கைமாறதா சொல்லி ஒரு நம்பிக்கையான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு யாரோ ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு எங்க பார்சலை எப்படி ஓபன் பண்ண சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கங்க சார். இல்லனா பின்னாடி யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வென்சஸ். சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஏங்க விடுங்க, ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட பேசுறீங்க? நம்ம கிஃப்டா வெள்ளி குத்து விளக்கு தானே வாங்கணும். அதை நம்ம பிரிச்சு காட்டிடுவோம்.
அத பார்த்துட்டு அவங்களே போயிட போறாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார், எங்க கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு காட்ட முடியாது சார். தம்பி, சார், இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வசதியான குடும்பம், ரொம்ப மரியாதையான ஃபேமிலி. இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லவே இல்ல சார். எனக்கு என்னமோ இது அவங்கள சிக்க வைக்க போட்ட பிளான் மாதிரி தான் தெரியுது. ஆமா சார், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வர நேரத்துல யாராவது சிலையெல்லாம் கடத்துவாங்களா? அதுவும் இல்லாம நாளைக்கு இந்த மேரேஜுக்கு ஆளுநர் வராங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது நடக்கும்? சார், அப்ப இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார், கடத்தல் முறைகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் நடக்கும்போது சிலையை கை மாத்தினா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல. இதெல்லாம் நியூ டெக்னிக் சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். மேடம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க மேடம். சார், சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். நான் இப்ப வந்துடுறேன். எதுக்கு மேடம்? சார், என்ன சார் 5 மினிட்ஸ் தானே கேக்குறாங்க? அலோவ் பண்ணுங்க சார். போயிட்டு சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சார்.